அஸ்ஸலாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்தோட கண்டினியூஷன் vlog தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் சாப்பிட்டு முடிச்சிட்டு மார்க்கெட்ல இருந்து பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்தேன். பீர்க்கங்காயில முட்டை உடைச்சு போட்டு மிட்டா சாலா செஞ்சோம்னா சூப்பராவே இருக்கும். பீர்க்கங்காயோட தோல் எடுத்துட்டு சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல கடாயில எண்ணெய் சூடானதோ 2 வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், 2 தக்காளி கட் பண்ணது போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ண பீர்க்கங்காயம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பவும் எந்த மிட்டாசாலா செய்யும் போதும் தேங்காயில 2 தக்காளி சேர்த்து அரைச்சோம்னா குழம்பு நல்லா இருக்கும், கலரும் சூப்பரா இருக்கும். அரைச்ச தேங்காய் பேஸ்டும் போட்டு 1 கிளாஸ் தண்ணி போட்டு விடுங்க. பீர்க்கங்காய் சீக்கிரமா வெந்துடும், அதனால தண்ணி கம்மியாவே போட்டா போதும். காய் நல்லா வெந்ததும் கொத்தமல்லி போட்டுக்குங்க. இப்போ அடுப்பு சிம்ல வச்சுட்டு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை உடைச்சு போட்டு மூடி வச்சிடுங்க. அடுப்பு சிம்ல வச்சிருக்கீங்க இல்லையா, அப்படியே வெந்துடும். இந்த மாதிரி உடைச்சு போட்டீங்கன்னா குழம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் டீயும் போட்டு குடிச்சாச்சு.